இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கும்பாபிஷேகம் நடக்கிற இந்த நேரத்துல கோவில் காரியத்தை பாக்குறதா இல்ல அம்மன் நகையை யார் எடுத்தாங்கன்னா அது பின்னாடி போறதா? வர வர ஊருக்குள்ள ஒருத்தனுக்கும் ஊர் பெரியவங்க மேல பயம் இல்லாம போயிருச்சு. அதான் இப்படி தைரியமா கோயிலுக்குள்ள நுழைஞ்சு நகையெல்லாம் எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க தம்பி, இந்த முறை கோர்ட்டு கேஸ்னு ஆனா கூட பரவாயில்ல, நகையை எடுத்தவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும். அவனை கடுமையா தண்டிக்காம விடக்கூடாது தம்பி. அவனே சாமி குத்தம்னு சொல்லி அமைதியா இருப்பானுங்கன்னு பார்த்தா நகையை எடுத்தவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு பேசிக்கிறாங்களே மவனே. மவனே எனக்கு லைட்டா தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு. சும்மா இருங்க சித்தப்பா. யாரும் பயப்பட வேண்டாம். கோயில் நகைங்கெல்லாம் எங்கேயும் போல, சேஃபா தான் இருக்கு. அதை விட முக்கியம், நேத்து நைட்டு யாருக்கும் தெரியாம நகைங்கெல்லாம் திருடினது யாருன்னு எனக்கு தெரியும். அவனே இவன் பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படல. நேரம் நம்மள கை காட்டுற மாதிரியே பேசுறானே. ஏன் அவனே நமக்கு முன்னாடி இவன் சீன் போடுறானா இல்ல நிஜமாவே விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சான்னு தெரியலையே. பதறாத சித்தப்பா, முதல்ல மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்க. ஊருக்காரங்க பார்த்தா சந்தேகம் வந்துடும். சரி சரி. நேத்து நம்ம கோயிலுக்கு வந்தது எவனும் பார்த்திருக்க மாட்டான். சும்மா காத்துல கை வீசி பாக்குறான். இவங்கிட்ட ஒரு விஷயமும் கிடையாது. நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க, தைரியமா இருங்க. சரி சரி. இதை பாருங்க,